ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்எம் ஸ்மார்ட் ஃபீச்சர் சொல்யூஷன். இன்றைக்கி வந்து நம்ம சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் இது எங்கே பார்த்தீங்கன்னா காரை நேரு நகரில் பண்ணி எடுத்துருவோம், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பேனல் 570 வாட்ஸ் பேனல், பைஃபிஷியல் பேனல் 6 நம்பரும் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் டோட்டல் செட்டப் பண்ணிக்கிறேன். இது இன்வெர்ட்டர் வந்து குட்வி இன்வெர்ட்டரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எர்த்திங் எல்லாம் டோட்டல் போட்டு செட் பண்ணி கொடுத்துறேன். இந்த டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 வித் ஐரி ஸ்ட்ரக்சரோட. இது எங்கே பண்ணிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடில் வரும், நேரு நகர்ன்ட்டு. மிஸ்டர் செல்வகுமார்ன்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்துங்கிறது. இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற இது பில்டிங்கு. இது வந்து நம்ம சைட்டு. ஸோ இந்த சைட்டில் வந்து திருமலை கெமிக்கல்ஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா திருமலை கெமிக்கல்ஸு. ஸோ இந்த சைட்டு பக்கத்துலேயே வள்ளலார் கோயில் ஒன்று இருக்கும் நம்ம நேரு நகரில், வள்ளலாருது. ஸோ இவர் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து டாடா பேனல் தான் வேணும்னாரு. சரி, டாடா பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தரைஸ்டு ரீசெல்லரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்கொயர் டிப் பழுப்பு 4 போட்டு 2.5க்கு 1.5 பர்லின் போட்டு 1.5க்கு 1.5 ரேப்டர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து செல்ஃப் ஸ்க்ரூ போட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதையே கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி இது 75 ml என்கிளாம் மிட்கிளாம் போட்டு பண்ணிக்கிறோம். இது டாடா பேனலினுடைய சீரியல் நம்பரு பார்கோடோட வந்தது. அதே மாதிரி இது வந்து எல்லாமே வந்து டிட்டாச்சபிள் தேவை தான். நம்மளுக்கு தேவைன்னா அப்படியே கட்டிக்கலாம். கீழே காங்கிரீட் போட்டாங்கன்னா காங்கிரீட் போடாமல் தானே அப்படியே கட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காங்கிரீட் போட இது டாடா சோனல் டிபி சோலார்ன்றது டாடா பவர் சோலார். இது சோலார் பேனல் வாட்ஸ் 570 வாட்ஸ் பேனல் இது. ஸோ இதுதான் நம்ம பார்த்துறோம். ஸ்பெசிஃபிகேஷன் பிஐஎஸ் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ 6 பேனல் போட்டு 6 பேனலில் வந்து ஃபுல்லாக இன்டர்லிங்க், இது சோலார் பேனல் டு பேனலில் எர்த்தன் லிங்க் போட்டு லைட்னிங் அரசு. இப்போ நார்மல் லைட்னிங் அரசில் நம்மளுக்கு 1 மீட்ரு வரும். இதில் டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு, 1 மீட்ரு ஜிஐ பைப்பு கொடுத்து அது கூட ஒன்று லைட்னிங் அரசில் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 எர்த்திங் வரும். ஒன்று வந்து பேனல் எர்த்திங்கிறது டிசி எர்த்திங். அதே மாதிரி அந்த டிசி எர்த்திங் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி டிபி ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி ஒரு எர்த்திங்க. ஒன்று லைட்னிங் அரெஸ்ட் டேரெக்டாக ஒரு எர்த்திங் போயிடும். லைட்னிங் அரெஸ்ட் ஒரு எர்த்திங். அதே மாதிரி ஏசி எர்த்திங்கிறது இன்வெர்ட்டர் அண்ட் ஏசி டிபி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஏசி எர்த்திங்க, ஒரு பேனல் எர்த்திங், ஒரு டிசி எர்த்திங். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, நார்மலாக வந்து பண்ணுறவங்களாம் நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 எர்த்திங் தான் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து கம்பல்சரி எல்லாமே ஒரு ஏசி எர்த்திங், ஒரு டிசி எர்த்திங், ஒரு லைட்னிங் அரெஸ்ட் 3 எர்த்திங் கூட. அதே மாதிரி எர்த்திங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் மண்ணு போட்டு மூடி இது பண்ணிட்டாங்க. பட் அது வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஐசோலேட்டட் பண்ணி வைக்கணும். ஏன்னா சில டைமில் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடிபி டிசிடிபி இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குட்பி இன்வெர்ட்டரு. இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து டாட்டாவில் வந்து குட்பி, சொலிக்ஸ் ஒரு 4-5 பிராண்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, சோஃபார் அந்த மாதிரி. அதில் வந்து அவங்களே அந்த காம்போவை கொடுத்துருவாங்க. சோலார் பேனல், இன்வெர்ட்டர், ஏசிடிபி, டிசிடிபி, லைட்னிங் அரெஸ்ட், கெமிக்கல், எர்த்திங் ராடு எல்லாம் செட்டாக அப்படியே காம்போவை கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரக்சர் கேபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.